ஹாய் நமஸ்காரம் வணக்கம் எல்லாருக்கும் நந்தூஸ் விலாக்ஸ் சேனலில் வர எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். நான் லைவில் ரொம்ப நாள் நம்ம கடையில் வச்சு லைவ் போடுற நேரம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை இது வெட்டினரி மெடிக்கல் ஷாப்பு தான் சொல்லிட்டு ஹியூமன் மெடிசனை பற்றி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ பிபி ப்ரெஷரு சுகர் இதெல்லாம் பற்றி கேட்கும்போதுலாம் எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு தெரியாதுப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு நான் இதை பற்றி பேசுறது காரணம் என்னன்னா, அந்த பிபினால நான் நேற்றுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பில் இருந்தேன். காட் கிரேஸ் நேற்றுக்கு எப்படியோ நான் அதுலேருந்து வெளியே வந்தது வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ஒரு கடவுளோட அதிசயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சத்தியமாக எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த அளவு. நேற்று நார்மலாக எப்பவும் போல தான் கடைக்கு நான் வர்றது தான். காலையில் உள்ள ஃபுட்டு எப்போவுமே ஸ்கிப் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ நேற்றைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் உள்ள சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் இங்கே வந்தேன். வரும்போச்சுலே எனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருந்துச்சு, தலைவலி, பேக் சைடு வந்துட்டு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. எதுக்கு இப்படி ஒரு நாள் இப்படி நம்மளுக்கு பேக் பெயின் இருந்தது இல்லையே. முதல்ல வந்துட்டு தலைவலி இருக்கும், அதுக்குள்ளே டேப்லெட் எல்லாம் போட்டு சரியாயிட்டு. இப்போ ரீசெண்ட் டைமில் எனக்கு தலைவலி வராது. டென்ஷனால் வர தலைவலி வந்துட்டு டப்புன்னு நம்ம டேப்லெட் போட்டால் மாறி தலைவலி இருந்துகிட்டே இருந்துச்சு. கை காலெல்லாம் ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருந்துச்சு. அப்போ நான் வந்துட்டு பக்கத்தில் ஒரு லைம் ஜூஸ் வாங்கி குடித்த பிறகு எனக்கு செட் ஆகலை. உச்சைக்கு எப்பவும் போல் போய் ஃபுட்டு கழிச்சிட்டு நார்மலாக வந்துட்டு ஃபுட்டு கழிச்சிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தலைவலி எனக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த சைடு வாக்கிலே போய் பேக் சைடு இது தலையை இப்படி அசைக்கிறேன் என்னால் ஒன்றுமே முடியாது. அதுக்கு பில் அடிக்க கூட என்னால் சத்தியமாக முடியாது. அந்த அளவு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு 9:30 நம்ம எனக்கு இதுக்கு கடையில் இருக்க முடியாது, 10 மணி வரை இருக்கலாம் அப்படின்னு தான் ரொம்ப தலைவலியால் கஷ்டப்பட்டேங்க. அதுக்கு வேற பக்கத்தில் வந்துட்டு ஒரு 8:30 போல் நல்ல தலைவலி, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, கண்ணை திறந்து பார்க்க முடியல யாரையும், அந்த அளவு ரொம்ப தலைவலி. ஸோ பக்கத்தில் கடையில் போயிட்டு ஒரு டேப்லெட் வாங்கி போட்டாச்சு. தலைவலி லைட்டாக குறையும், திரும்ப இந்த தலைவலி குறையவே இல்லை. நம்மளும் சரி 9:30 ஆகி எனக்கு அதுக்கு மேலே கடையில் கண்டினியூ பண்ண முடியலை. சரி நம்ம 10 மணி வரை இருக்காண்டா, எனக்கு 9:30க்கு கடையை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு வெளியே இறங்கும் போச்சில் இது ஃபுல்லாக இருட்டிட்டு வந்து கடை நான் கீழே உட்காந்ததும் எங்கள் ஓனர் உண்டல, பில்டிங் ஓனர் உண்டல வந்து என்னன்னு கேட்டப்போ எனக்கு இப்படி ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலை சுற்று, கை காலெல்லாம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் லேபில் போயிட்டு டெஸ்ட் பண்ணேன். ப்ரெஷர் பிபி செக் பண்ணி பார்க்கலாம். 90-60 இருந்துச்சு, லோ பிபியாக இருக்குது. அப்படியே இருந்துட்டு இருக்கவே லேபில் வச்சு நான் மயங்கியாச்சு. எனக்கு இதுதான் மயக்கமா, இப்படி தான் மயக்கம் எல்லாம் வருமா, இப்படி தான் உணர் இல்லாமல் போகுமா. ஒரு 5 மினிட்டோ 2 மினிட் என்ன காணும், எனக்கு எந்த சவுண்டும் கிடையாது, சைலண்டாக எதுவுமே இல்லை, கண்ணெல்லாம் இருட்டியாட்டு நான் இப்படி தான் உட்காந்துருக்கேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு சடனாக உடனே ஓடி போய் வந்துட்டு லேபில் உள்ளவங்க ஓடி போயிட்டு நாரங்க வெள்ளம் எலுமிச்சை புழிஞ்சு நல்ல ஒரு சோடா வாங்கிட்டு வந்து அதில் நிறைய உப்பிட்டு கொஞ்சம் குடித்த பிறகு ஒரு அரை மணிக்கூர் ரெஸ்ட் எடுத்த பிறகு கொஞ்சம் லைட்டாக பிபி ஏறின பிறகு தான் நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன். ஒரு வேளை நான் வந்துட்டு இன்றைக்கி தலை சுற்றுது இருந்தாலும் எனக்கு வந்துட்டு என்னென்னா எப்படியாவது நான் வீட்டுக்கு போய் கடந்து உறங்கிடணும் அப்படின்னு நினச்சி நான் கிளம்பி இருந்தேன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும்னு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. போகிற வழியில் நம்ம கீழே விழுந்திருக்கலாம், ரோடு கிராஸ் பண்ணும்போதுல ஏதாவது ஆயிருந்திருக்கலாம். என்னமோ கடவுளோட ஒரு புண்ணியம் நமக்கு இருக்குது. கடவுள் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் நம்ம பண்ணியிருக்கோம் போல், அதனால தான் கடவுள் இந்த வாழ்க்கையை எனக்கு பிச்சையாக தந்திருக்காரு. நேரத்துக்கு அவ்வளோ ஒரு அதிசயம் நடந்துச்சு, எதிர்பார்க்கவே முடியலை. ஸோ இதை எதுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன்னா, ஹை பிபி மட்டும் டேஞ்சர் கிடையாதுங்க. லோ பிபி அதை விடக்கு டேஞ்சர்னு தான் சொல்லுவேன். ஹை பிபி விட சடனாக நமக்கு வந்துட்டு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை மாதிரி நல்ல படப்படான்னு வேர்க்கும், எதாவது ஒன்று பண்ணும். அதுக்குள்ளே டேப்லெட் கூட நம்ம கையிலே வச்சுருப்போம், பிபி குறைக்கான உள்ள டேப்லெட் கூட நம்ம கையில் வச்சுருப்போம் பிபி பேஷண்ட். ஆனால் இந்த லோ பிபிக்கு வந்துட்டு டேப்லெட்டும் கிடையாது. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளோட ஃபுட்டு கண்ட்ரோல்லையும் ஃபுட்டில் தான் கொண்டு வரணுமே கரெக்டான தூக்கம், இதில் தான் நம்ம அந்த லோ பிபியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். உண்மையிலே டேஞ்சர் என்கிட்ட கேட்டிங்கன்னா லோ பிபி தான். நான் நிறைய வாட்டி யோசிச்சு பார்க்கேன். இப்போ பஸ்ஸில் யாருத வழியில் கீழே விழுந்துட்டேன், இல்லை பைக்கில் போகிறேன், பைக்கிலேருந்து பின்னாடி மறைஞ்சிட்டேன், என்ன ஆயிருக்கும். ஏன்னா அந்த லேபில் இருந்த அந்த 2 செகண்ட் வந்துட்டு என்னால் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ போடுற வரைக்கும் என்னால் வந்துட்டு அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல.
நான் அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக நான் யோசிச்ச விஷயம் என்னென்னா, நேற்றுக்கு அப்படி என்ன ஏதாவது ஆயிருந்ததுன்னா இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு தான் என் மைண்டில் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இதை உங்களோட ஷேர் பண்ணணும். யாருமே லோ பிபி இருக்குன்னா அடிக்கடி பிபி செக் பண்ணுங்கள். லோ பிபி இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு, உப்பு கொஞ்சம் நிறைய சால்ட்டு சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில். லோ பிபி இருக்கவங்க கண்டிப்பாக லோ பிபி இருக்கவங்க உங்கள் ஹெல்த்தை வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே கான்சியஸாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம போகிற வழியில் என்ன வேணாலும் நடக்கலாம். இருக்க ஒரு லைஃப் தான், போச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. நம்மளை சார்ந்து நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லைன்னு ஆயிரும். ஸோ எனக்கு இது இப்போ வரைக்கும் அதுதான் தென்பட்டுட்டே இருக்குது. இப்போ இந்த வீடியோவிலுமே நான் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன், லோ பிபி வந்துட்டு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அபிப்பிராயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி, நீங்கள் கண்டிப்பாக லோ பிபியெல்லாம் வச்சுட்டு இருக்காதீங்க உறவுகளே. கண்டிப்பாக அதுக்கான மெடிசன் கிடையாது. ஆனால் அதுக்காக நம்மளோட ஹெல்த்தை வந்துட்டு நம்ம பார்த்துப்போம். இது என்னோட ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு நேத்தையோட அனுபவம் என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியல. அதனால தான் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கொடுங்க. இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னோட ஒரு பதட்டத்தை தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா?